இன்றைய பதிவில் திருமூலர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம். பாடல்: ஒன்று கண்டேன் இவ்வுலகுக்கு ஒரு கனி, நன்று கண்டாய் அது நமச்சிவாய கனி, மென்று கண்டால் அது மெத்தென்று இருக்கும், தின்று கண்டால் அது தித்திக்கும் தான் அன்றே அப்படின்னு இப்பாடலில் சொல்கிறாரு. அதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஒன்று கண்டேன் இவ்வுலகுக்கு ஒரு கனி அப்படின்னா, உலக மக்கள் அனைவரும் உண்பதற்கு ஏற்ற பழமொன்றை நான் கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாடலில் நன்று கண்டாய் அது நமச்சிவாய கனி, அது என்ன பழமெனில் இதுதான் சிவபெருமானின் திருநாமமாகிய நமச்சிவாயம் என்னும் இனிய பழம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து மென்று கண்டால் அது மெத்தென்று இருக்கும், இப்பழத்தை உண்ணத் தொடங்கினால் அது நாவுக்கும் பல்லுக்கும் பெரும் இன்பத்தை அளிக்கும். பாடல்ல தின்று கண்டால் அது தித்திக்கும் தான் அன்றே அப்படின்னு லாஸ்டாக இருக்கு. அந்த நமச்சிவாயம் என்னும் பழத்தை தின்னும்போது இதுவரை எப்பழமும் தராத இனிய சுவையை அப்பழம் தந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இதான் இப்பாடலின் விளக்கம். இதை மேலும் விளக்கமாக பார்ப்போம். திருமூலர் சித்தர் ஓம் நமச்சிவாயம் என்னும் சிவபெருமானின் இனிய திருநாமத்தை ஒரு கனியாக இப்பாடலில் உருவகப்படுத்தியுள்ளார். நன்கு பழுத்த கனியானது எங்கனம் சுவையாகவும் தன்னை விரும்பி உண்பவருக்கு பேரின்பத்தையும் கொடுக்கிறதோ அதுபோல ஓம் நமச்சிவாய என்னும் சிவபெருமானின் திருமந்திரம் தன்னை உச்சரிக்கும் ஞானிகளுக்கும் அடியார்களுக்கும் ஈடில்லா பேரின்பத்தை கொடுக்கிறது. அனைத்து சித்தர் பெருமக்களும் ஓதிய ஒரு மந்திரம்னு பார்த்தோம்னா அது ஓம் நமச்சிவாயம் என்னும் சிவபெருமானின் திருமந்திரம்தான். ஓம் நமச்சிவாயம் என்னும் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நாவினைக்கும். எனவேதான் நாவுக்கரசர் பெருமானும் கூட நாவிற்கு அருங்கலம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இப்பாடலில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நமச்சிவாயம் என்னும் திருமந்திரத்தை மனதில் நினைத்து கொண்டு தியானம் செய்யும் பொழுது பேரின்பத்தை வழங்கக்கூடியது இம்மந்திரம். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமாக திருமூலர் ஐயா இப்பாடலில் சொல்லியிருக்காங்க. நாளைய பதிவில் வேறொரு திருமூலர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்க வளமுடன்.